ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சர்ப்ரைஸ்க்கு ரெடி பண்ணுறதுனால தான் 2 வீக்ஸாக வீடியோவே போடாமல் இருந்தேன். நான் கொஞ்சம் ட்ராவல்லே டைம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோஸ் எதுவுமே பண்ண முடியல. இப்போது அகைன் நம்ம கம்பேக் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்து அம்மாவுக்கு மட்டும் இல்லை, பார்க்குற உங்களுக்கும் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அம்மா வந்து இப்போ மேலே துணி காய போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க கீழே வரதுக்குள்ளே கீழே எல்லாமே கேமராலாம் செட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மா தான் எப்போவுமே என்ன அதிகமாக சாப்பிடுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வாங்கி வச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைமில் சாப்பிட போகிறேன். இப்போ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஃப்ரூட்ஸ் எப்போவுமே டேபிள் மேலே இருக்கும். ஸோ இதோ இங்கே கூட இருக்குது பாருங்கள். ஆமாம், வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. ஆனால் நம்ம தான் எப்போவுமே நல்லதே சாப்பிட மாட்டேங்க. அதனால் ஃப்ரூட்ஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நபாட்டியும் சாட்டே லாக்கோப்பையும் சாப்பிட போகிறேன். இதில் எது சாப்பிட்றது? இங்கி பிங்கி பங்கி ஃபாதர் எஸ்டா இருக்கே, டெலிஃபோன் நம்பர் 1 2 3 சாக்கே லாட்டே சாக்கோப்பை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். இந்த சர்ப்ரைஸ் வந்து எப்பவும் போல் நார்மல் சர்ப்ரைஸாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். ரன்னிங்கில் தான் இருக்குது. ஏதோ சவுண்டு வந்துச்சு. ஸோ வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு போலன்னு வந்து பார்த்தேன். சாப்பிட்டு தான் இவ்வளோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் சாப்பிட்டு குப்பையை உள்ளே போட்டால் மட்டும் நம்மளுக்கு திட்டுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நார்மலாக குப்பை போடாமல் குப்பையை வச்சு குப்பையை உருவாக்க போகிறோம். எக்ஸாம்பிள், இந்த ஒரு கவரை 10 பீஸாக வெட்டி வெட்டி போட போகிறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. சிசர் தேடி எடுத்துகிட்டு வரேன். இந்த கேக்கையும் பிரிப்போம். ஸோ உள்ளே வந்து கப் கேக் நிறையா இருக்கும். எனக்கு வந்து மோஸ்ட்லி கப் கேக்ஸ் இந்த வேஃபர்லாம் ரொம்ப பிடிக்கும். இதோ ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு சாப்பிடும் போது தேவைப்படும். கவரை மட்டும் நம்ம கட் பண்ணி போடும். அப்பா, குப்பையை க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம். பார்த்தா குப்பை போடுறதே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நானும் வெட்டி போட்டே இருக்கேன். அது வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இது பெரிய கவரு, அதனால் நிறைய குப்பை வரும் போல். போதும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கிட்டே அதோட குப்பையை போடுவோம். அடுத்து வர என்ன சாப்பிட்றது? ஆரஞ்சு பழம் சாப்பிடுவோம். நான் இதுதான் தோலை பிச்சு நிறைய போட முடியும். இது ரொம்ப பார்த்து வர மாட்டியாம்மா? அந்த வாழைப்பழம் நல்லா இப்பதான் தூக்கி போட்டேன்.
கீழே கூட பார்த்து வர மாட்டீங்கம்மா. சே, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம்மா. நீங்கள் தானே சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. சாப்பிடலன்னு திட்டுறீங்க, சாப்பிட்டாலும் திட்டுறீங்க. என்ன சாப்பிடதானே சொன்னேன். இப்ப என்னடா வீடு ஃபுல்லா குறுக்குற குப்பையா வச்சிருக்க? என்ன கவரோடையாம சாப்பிட முடியும்? அதான் பிச்சு போட்டுட்டேன். இவ்வளவு திமிரு பாத்தியா உனக்கு? ஏடா ஒரு ஓரமா போட பாக்க. போமா, ஃபர்ஸ்ட் போய் காலை கழுவுமா. போமா, வீடெல்லாம் குப்பையாக்குறீங்க. அந்த பழம் ரொம்ப பழுத்துருச்சு, நல்லாவே இல்லைன்னு தூக்கி போட்டேன். அதை போய் மறிச்சிட்டீங்க. அட போட்டேன்னு வச்சுக்கேன். தூக்கி போடுறது இங்க எங்கேயா போடுவாங்க? காட்டுமா காட்டுமா. நம்ம அள்ளி போடுமா அதில் குப்பையில் அள்ளி போடுவாங்க. எனக்கு திருக்கிறது என்னன்னு தெரியல இந்த பையன். நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுமா வேணாமா? ஏண்டா சாப்பிடு, உன வேணா நான் சொன்னேன். ஓரமா ஒதுக்கி. எனக்கு ஸ்நாக்ஸே வேணாம். இப்ப திமிரு பாத்தியா உனக்கு? நல்லா ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டு ஹெல்த்தி ஆகலாம்னு பார்த்தா, ஐயோ இந்த வீட்டில் வாய்ப்பே இல்லை போல. அட நீ லூசுக்குறாங்கடா எனக்கு. என்னடா என்ன சவுண்டு? பக்கத்துல போவாதம்மா, விழுந்துரு போகுது. வாங்க, நீங்க ஒன்றும் செய்யலாம். இப்படி வாங்க, நான் வந்து உள்ள போய் விழுந்துடாதீங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஃபோன் போடுறா, அப்பாவுக்கு ஃபோன் போடுறா. மழை வேண்டாவே இந்த வயல் தரவு சுரண்டி இந்த மாதிரி ஆக்கி வச்சிடறாங்க. அண்ணம்மா அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டு ஃபோன் பண்ணுமா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே நடுவில் ஒரு சவுண்டு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா அது திருப்பியும் போடுறேன், நல்லா கேளுங்க. என்ன சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஏன் வீடியோ கட் பண்ணிட்டோம், என்னாச்சு அப்படின்றது எல்லாமே நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்காக தான் இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து நம்ம பின்னாடி கதவு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடி கட்டியிருந்த காம்பவுண்ட் வந்து இடிஞ்சு தனியாக விழுந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா. அந்த இடம் அப்படியே உள்ளே போயிடுச்சு. ஸோ இதுவும் தனியாக அப்படியே உடச்சிக்கிச்சு ஃபுல்லாக. அங்கே பேலன்ஸே இல்லை. இப்போ நிற்கிறது வந்து இந்த எட்ஜில் தான் நிற்குது. ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் இல்லைன்னா இது அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிரும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயல் தான் இருக்குது. இப்போ பேலன்ஸே இல்லாமல் நின்றுட்டுருக்கு இந்த வாலு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எட்ஜில் தான் நிற்குது. க்ளோஸில் தான் பாருங்கள். எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரில. நேற்று மாதிரி இன்றைக்கி அவ்வளோவா மழையும் இல்லை, பட் காற்று மட்டும் ஓவராக அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு சவுண்டு கேட்கவும் தான் வந்து பார்க்குறோம். பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது பாருங்க, இங்கேயும் ஒரு கிராக் விட்டுருக்கு. ஸோ இந்த இடம்லாமும் ஒரு மாதிரி தான் இருக்குது. இது எப்போ உள்ளே போகும்னு தெரில, ஒரு மாதிரி சவுண்டு வருது. இப்போ இந்த வால் தனியாக அப்படியே விழுந்துடும். ப்ளஸ் இதுவும் எப்போ வேணால் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த வால் மட்டும் இந்த எட்ஜில் இருக்கனால இது அப்படியே இருக்குது. இல்லைனா இந்த போர்ஷன் தனியாக உடஞ்சி இதுவும் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இடம் ஆல்ரெடி உள்ளே போயிடுச்சு. அப்படியே இந்த போர்ஷன் மட்டும் தனியாக உள்ளே போயிடுச்சு. இதனால தான் வீடியோவை கண்டினியூ பண்ண முடியல. அண்டு இந்த வீடியோ வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோவாக தான் நான் ட்ரை பண்ணேன். பட் இந்த வீடியோ என்ன சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நிற்கவே பயமாக தான் இருக்குது. திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஜித்வா புயலாக ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது போச்சா இல்லையான்னு கூட தெரில. ஸ்ரீலங்காவில் தான் எல்லோரும் இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு பார்த்தா எங்கேயோ இருக்கும். நமக்கே இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ
கண்டிப்பாக ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கா. எல்லாம் செவர் தான், நம்ம ரெடி பண்ணிடலாம். பட் ஸ்ரீலங்கா இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுவோம். அப்படி இல்லையா ஜஸ்ட் வீட்டில் இருந்து ப்ரேவாச்சு பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது, எல்லோரும் சேஃபாக இருக்கணும். அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த என்ன சர்ப்ரைஸ்ன்றதை நான் ரிவீல் பண்ணுறேன். பிகாஸ் இந்த வீடியோ என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுனால நான் இன்னும் ஆச்சரியத்துலேருந்து வெளியே வராமல் இருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.